ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். ஜூலை 10 யோகினி ஏகாதசி வருகிறது. பத்ம புராணத்தின்படி பார்த்தீங்கன்னா யோகினி ஏகாதசி அப்படிங்கிறது வைகுண்ட ஏகாதசிக்கு நிகரான சக்தி உடைய ஒரு நாள். இந்த நாளில் நம்ம விரதம் இருந்தோம் அப்படின்னா தீய கர்ம வினைகளோட தாக்கத்தை குறைக்க வல்லது அப்படின்னு பத்ம புராணத்தில் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது மிக சக்தி வாய்ந்த நாளாக 100 வருடங்களுக்கு பிறகு வரக்கூடிய நாளாக இருக்கு. இந்த நாள்ல 10 ரூபாய் கொடுத்து இந்த பொருளை வாங்கி நம்ம வீட்டில் வச்சோம் அப்படின்னா 16 செல்வங்களும் சேர்ந்து கொண்டே இருக்கும். மாதம் மாதம் ஏகாதசி திதி வந்தாலும் ஒரு சில ஏகாதசியானது மிக சக்தி வாய்ந்ததாக சொல்லப்படுகிறது. அது மாதிரி ஒண்ணுதான் இந்த யோகினி ஏகாதசி. இந்த யோகினி ஏகாதசி அன்று இல்லாத ஏழை எளியவருக்கு ஒருத்தருக்கு நம்ம உணவு வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா கூட 88,000 பிராமணர்களுக்கு உணவளித்த பலன் நமக்கு புண்ணியம் நமக்கு கிடைக்கும். நீங்கள் விரதம் இருக்க முடியல அப்படின்னா கூட அன்றைய தினம் சிறப்பு வாய்ந்த பெருமாள் கோவிலில் போய் வழிபடுவது, இல்லை வீட்டிலையே பெருமாளை வணங்கி துளசி வச்சு வழிபட்டிங்கனாவே உங்களுக்கு மிகச்சிறந்த பலனை நமக்கு தரும். இன்றைய தினம் இந்த ஜூலை 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமையில ஏகாதசி வந்திருக்கு. இந்த வெள்ளிக்கிழமை அப்படின்னாவே மகாலட்சுமிக்கு உரிய நாள். இந்த நாளில் நம்ம இந்த பொருட்களை வாங்கி வச்சோம் அப்படின்னா மகாலட்சுமியோட அருளும் அஷ்டலட்சுமியோட ஐஸ்வர்யமும் நமக்கு கிடைக்கும். ஏன் அப்படின்னா இது மிக மிக சிறப்பான ஒரு நாளாக இருக்கு. அன்றைய தினம் கிருத்திகை நட்சத்திரம் வேற. முருகபெருமானுக்கு உரிய நட்சத்திரம், மாமனுக்கும் உரிய நாள், மருமகனுக்கும் உரிய நாளாக இருக்கு. நட்சத்திரத்துல கிருத்திகை, திதியில ஏகாதசி, கிழமையில வெள்ளிக்கிழமை. அதனால இந்த நாளை நம்ம தவற விடவே கூடாது. அதனால இந்த நாள்ல முருகபெருமானுக்கு உரிய பொருட்களையும் அதே போல மகாலட்சுமிக்கு உரிய பொருட்களையும் பெருமாளுக்கு உரிய பொருட்களையும் 10 ரூபாய் இருந்தால் போதும். இதில் எல்லா பொருளும் வாங்கணும்னு அவசியம் கூட கிடையாது. ஓரிரண்டு பொருட்களை நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா கூட போதும். வீட்டில் செல்வ வளம் நிறைந்து காணப்படும். இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா காலையில் 4 மணிக்கே அதிகாலையில் ஏகாதசி திதி ஆரம்பிச்சிருது. அன்றைய நாள் முழுவதும் ஏகாதசி திதி இருக்குது. அதே போல் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அன்று காலை 10 மணிக்கு கிருத்திகை நட்சத்திரம் ஆரம்பிக்குது. அடுத்த நாள் சனிக்கிழமை 11ஆம் தேதி வரையும் கிருத்திகை நட்சத்திரம் இருக்குது. அதனால் இந்த நாள் முழுவதுமே ஏகாதசி திதியும் நிறைஞ்சிருக்கு, கிருத்திகை நட்சத்திரமும் இருக்குது. அதனால் முருகப்பெருமானுக்குரிய ஓரிரண்டு பொருட்களையும் பெருமாளுக்குரிய பொருட்களையும் நம்ம வாங்கலாம். அது என்ன பொருள் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம அதிகாலையில் எழுந்ததுமே குளிக்கக்கூடிய நீரில் ஒரு துளசி இலையும் 2 எள்ளு இருந்தால் கூட போதும். சும்மா ஒரு பேருக்கு ஒரு 2 எல்லை எடுத்து போட்டு அந்த தண்ணீரில் முதல்ல அதில் ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரத்தை மோதிர விரலால் எழுதிட்டு அதற்கு பிறகு கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு சொல்லி நீங்கள் குளிச்சிங்க அப்படின்னா உங்களை பிடிச்ச பீடை விலகும், லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும். அதனால் மறக்காமல் இன்றைய தினம் இந்த துளசி இலைகளையும் அந்த கருப்பு எள்ளு, ஏன் இந்த கருப்பு எல்லை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணுவோட வியர்வை துளியில இருந்து உருவானது தான் இந்த கருப்பு எல். அதனால் இதை போடுவதனால நமக்கு லக்ஷ்மி கடாட்சமும் கிடைக்கும், முன்னோர்களோட ஆசீர்வாதமும் கிடைக்கும், பெருமாளோட அனுகிரகமும் நமக்கு கிடைக்கும். மறக்காமல் இதை போட்டு குளிங்க. இந்த நாளில் நம்ம பெருமாளுக்கு கண்டிப்பாக வாங்க வேண்டிய ஒரு பொருள், அர்ச்சனை செய்ய வேண்டிய ஒரு பொருள்னால் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும், துளசி. இந்த துளசியை 10 ரூபாய் கொடுத்தாவது அன்றைய தினம் கட்டாயமாக வீட்டுக்கு வாங்கிட்டு வரணும். கோயிலுக்கு மட்டும் வாங்கிட்டு போய் நீங்கள் பெருமாள் கோவிலில் கொடுக்கறது முக்கியம் இல்லை. வீட்டுக்கு துளசி வாங்கிட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கும் மற்ற தெய்வங்கள், அதாவது பெருமாளோட அவதாரமாக நீங்கள் தன்வந்திரி சாமி, ஹயக்ரீவர் எது வச்சுருந்தாலும் சரி துளசியை வச்சு வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அடுத்தது மரிக்கொழுந்து. இந்த மரிக்கொழுந்து அப்படிங்கிறது நல்ல ஒரு தாந்திரீக பரிகாரங்களுக்கும் செல்வ வளத்தை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். பீரோவில் கூட இந்த மரிக்கொழுந்தை வைக்க சொல்லி நான் ஒரு வீடியோவில் கூட போட்டிருக்கேன். அதை நம்ம வேறொரு பதிவில் பார்க்கலாம். நம்ம திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருக பெருமானாக இருந்தாலும் சரி அனைத்து தெய்வங்களுக்கும் மிகவும் உரிய ஒரு பொருளாக சொல்லப்படுவது இந்த மரிக்கொழுந்து. இந்த மரிக்கொழுந்து வாசம் நல்ல ஒரு லக்ஷ்மி கடாட்சத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடியது. மறக்காமல் மரிக்கொழுந்து ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு வீட்டில் வைங்க. அடுத்தது மஞ்சள். எந்த ஒரு விசேஷ தினமாக இருந்தாலும் நம்ம
ஒரு மஞ்சளில் பிள்ளையாரை பிடிச்சி முதல்ல வச்சுட்டு அதற்கு பிறகு தான் ஒரு சுப நிகழ்ச்சியாக இருந்தால் தொடங்குவோம். அது மாதிரி மஞ்சளுக்கு அதிக முக்கியத்துவம் தருவோம். ஒரு கல்யாணமாக இருந்தாலும், காது குத்தாக இருந்தாலும், வீட்டில் இருக்கக்கூடிய விரத நாளாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் இந்த மஞ்சள் வந்து நமக்கு அவசியம் தேவை. இந்த மஞ்சளை வந்து 10 ரூபாய்க்கு வாங்கி வீட்டில் வச்சாலும் போதும். அது விரலி மஞ்சளாக இருக்கலாம், குண்டு மஞ்சளாக இருக்கலாம், மஞ்சத்தூளாக இருக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். மகாலட்சுமி கடாட்சத்தை கொடுக்கக்கூடிய இந்த மஞ்சளை அவசியம் வாங்குங்க. அடுத்தது கல்லுப்பு. கல்லுப்பு அப்படின்னாவே மகாலட்சுமி கடாட்சத்தை கொடுக்கக்கூடியது. கடல்ல இருந்து கல்லுப்பு தோன்றியது, மகாலட்சுமியும் கடல்ல இருந்து தோன்றியது. வெள்ளிக்கிழமை தான் அதை வாங்கணும்னு இல்லை, எல்லா விசேஷ தினங்கள்லையும் இந்த கல்லுப்பை நீங்கள் வாங்கலாம். அடுத்தது புதினா. இந்த புதினா அப்படிங்கிறதும் தாந்திரீக பரிகாரங்களில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சில பொருட்களோடு சேர்த்து வைக்கும்போது நல்ல ஒரு செல்வ வளத்தை தரும் அப்படிங்கிறதுக்காக. அதனால் இந்த புதினாவை ஜஸ்ட் 5 ரூபாய்க்கு வாங்கி வீட்டில் வச்சிங்கனாலும் போதும். அடுத்தது வெட்டிவேர். வெட்டிவேர்லாம் வீட்டில் வந்து பூஜை அறையில் கண்டிப்பாக இருக்கணும். இதை சமையலுக்கும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம், ஆன்மீக காரியங்களுக்கும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதனால் வெட்டிவேர் கண்டிப்பாக வீட்டில் வாங்கி வைங்க. இந்த வெட்டிவேர் வாங்கி வீட்டில் வச்சுருந்தோம்னா வீட்டில் வந்து லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும். அடுத்தது துவரம்பருப்பு. துவரம்பருப்பு அப்படிங்கிறதும் நம்ம வீடு குடி போகிறோம் அப்படின்னா நம்ம எடுத்துகிட்டு போகிற 5 மங்களகரமான பொருட்களில் ஒன்று இந்த துவரம்பருப்பு. இன்றைய தினம் இந்த மகாலட்சுமி கடாட்சத்தை கொடுக்கக்கூடிய இந்த துவரம்பருப்பை வாங்கி வீட்டில் வச்சோம் அப்படின்னா நல்ல செல்வ வளத்தையும் யோகத்தையும் தரக்கூடியது. பொதுவாக மாசப்பிறப்பு அன்னைக்கு நம்ம முதல்ல லிஸ்ட்டு போடுறப்ப கல்லுப்பை வாங்குங்க அப்படிம்பாங்க. அது மாதிரி லக்ஷ்மி கடாட்சத்தை தரக்கூடிய சில பொருட்களை வாங்கினோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு யோகம் ஏற்படும். அடுத்தது பச்சரிசி. அதே போல தான் வீடு குடி போகிறோம் அப்படின்னா நம்ம முதல்ல கொண்டுட்டு போகிற பொருட்களில் ஒன்று இந்த பச்சரிசி. இந்த பச்சரிசி வந்து நல்ல ஒரு லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கக்கூடியது, பெருமாளுக்கு உகந்த ஒரு பொருள். அதனால் பெருமாளுக்கும் மகாலட்சுமிக்கும் உரிய இந்த ஒரு பொருளை இந்த நாளில் நம்ம வாங்கணும். அடுத்தது ஏலக்காய். ஏலக்காய் அப்படிங்கிறது திருப்பதி கோவிலெல்லாம் போங்க, அந்த திருப்பதி லட்டில் அப்படி ஒரு ஏலக்காய் வாசம் வரும். தீர்த்தம் தர்றாங்களே பெருமாள் கோவிலில், அதில் பாருங்கள் நல்ல ஒரு ஏலக்காய் வாசம். பெருமாளுக்கு மிகவும் உகந்த ஒரு பொருள் அப்படிங்கிறதுனால தான் அதில் போடுறாங்க. அதனால் இந்த ஏலக்காய் உங்களால் முடிஞ்ச அளவு வாங்குங்க. அடுத்தது பச்சைக்கற்பூரம். அதே போல தான் திருப்பதி லட்டில் பச்சைக்கற்பூரம் வாசம் வரும். திருப்பதி எந்த பெருமாள் கோவில் போனீங்கனாலும் அந்த தீர்த்தத்தில் வந்து பச்சைக்கற்பூரம் இல்லாமல் அந்த தீர்த்தத்தை தயாரிக்க மாட்டாங்க. இந்த பச்சைக்கற்பூரம் அப்படிங்கிறதும் மகாலட்சுமிக்கும் பெருமாளுக்கும் மிகவும் விசேஷமான ஒரு பொருள். இதை வந்து இன்றைய தினம் வந்து கண்டிப்பாக வாங்கி வைங்க. வீட்டில் இருக்குது அப்படின்னா வேற ஏதாவது இதில் இருக்கக்கூடிய பொருட்களில் ஏதாவது ஒன்று வாங்கிக்குங்க. ஒரு கல்யாண தினமாக இருக்கட்டும், இல்லை ஒரு விரத தினமாக இருக்கட்டும், முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஸ்வீட் செய்வோம். அப்போ அந்த இனிப்புக்கு எவ்வளவு முக்கியத்துவம் நம்மளோட இதில் கொடுக்குறோம். ஒரு விசேஷ நாளில், ஒரு மங்களகரமான நாளில் ஒரு இனிப்பு பொருள் வெல்லம், இதை வந்து நம்ம வீடு குடி போகிறப்ப கூட இந்த பொருளையும் நம்ம எடுத்துகிட்டு போவோம். 5 பொருட்களில் ஒன்று. வெல்லம் ஒரு 1/2 கிலோவோ 1/4 கிலோவோ உங்களால் முடிஞ்ச அளவு வீட்டில் வாங்கி வைங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.